கடலூரில் காணாமல் போன 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. இருவரின் உடல்களை தோண்டி எடுத்து போலீசார் விசாரித்த நிலையில் நண்பர்களே கொலை செய்து புதைத்த சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? காணாமல் போன 2 இளைஞர்கள் குடிதோண்டி கொலை செய்யப்பட்ட கொடூரம். சகோதரியை கிண்டல் செய்ததால் இரும்பு ராடால் அடித்து வெறிச்செயலில் ஈடுபட்ட சம்பவம். நடுநடுங்க வைத்த இரட்டை கொலையின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் டீபுதூர் மற்றும் எம்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அப்புராஜ் மற்றும் சரண்ராஜ். உயிர் நண்பர்களான இருவரும் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்றனர். ஆனால் பிறகு வீடு திரும்பவில்லை. ஊர் முழுவதும் தேடியும் அப்பு மற்றும் சரண் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதற்கிடையே பிப்ரவரி 8ஆம் தேதி அப்புராஜின் தாயார் தனது மகனை காணவில்லை என திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மறுநாள் பிப்ரவரி 9ஆம் தேதி சரண்ராஜின் தாயாரும் கண்ணீரோடு காவல் நிலையம் வந்துள்ளார். ஒரே ஊரைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் ஒரே நேரத்தில் காணாமல் போனது ஊர்க்காரர்களுக்கு மட்டுமல்லாது காவல்துறையினருக்கே சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மிஸ்ஸிங் கேஸ் பதிவு செய்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடவும் தொடங்கினர். 1 மாதமாக நீடித்த விசாரணையில் மிரள வைக்கும் பகீர் தகவல் நேற்று போலீசாருக்கு தெரிய வந்தது. காணாமல் போன 2 இளைஞர்களும் ஊமங்கலம் அருகே உள்ள மணல்மேடு அருகில் கல்குவாரி பக்கத்தில் கொலை செய்து புதைக்கப்பட்டதாக தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனே தனிப்படை போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்தில் வட்டாட்சியர் அனுமதியுடன் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த அப்புராஜ் மற்றும் சரண்ராஜின் சடலங்களை தோண்டி எடுத்தனர். காணாமல் போன இளைஞர்களை கொலை செய்து குழியில் போட்டது யார்? கொலைக்கான காரணம் என்ன என போலீசார் நடத்திய விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. கொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் வசிக்கும் அதே ஊரைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவர் கல்குவாரியில் லோடு லாரி ஓட்டி வந்துள்ளார். சம்பவத்தன்று பால்ராஜ் தான் அப்புராஜ் மற்றும் சரணை மதுகுடிக்க இப்பகுதிக்கு அழைத்து வந்துள்ளார். அவர்களுடன் மேலும் 3 நண்பர்கள் இருந்திருக்கின்றனர். பேசிக்கொண்டே மது அருந்திய போது போதையில் அப்புராஜ் பால்ராஜின் சகோதரியை கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் போதையில் எல்லை மீறி வீசிய அப்புராஜ் தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் கூறப்படுகிறது. அதனால் பொறுமையை இழந்த பால்ராஜ் தனது லாரியில் வைத்திருந்த இரும்பு ராடு ஒன்றை எடுத்து வந்து அப்புராஜை கொடூரமாக தாக்கியுள்ளார். தடுக்க முயன்ற நண்பர் சரண்ராஜையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் இருவரும் தலை உடைந்து சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து விட்டனர். அதை பார்த்த மேலும் 2 நண்பர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இதை அடுத்து செய்வதறியாது திகைத்த பால்ராஜ் தனது கூட்டாளிகளை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து இருவரையும் குடிதோண்டி புதைத்திருக்கிறார். மேலும் 1 லோடு லாரி மணலை கொண்டு வந்து அவர்களை புதைத்த இடத்தில் கொட்டிவிட்டு பால்ராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் ஆகியோர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பால்ராஜை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய பிறகே அனைத்து உண்மைகளும் தெரிய வந்துள்ளன. அதைத் தொடர்ந்து பால்ராஜை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சகோதரியை கிண்டல் செய்ததால் 2 நண்பர்களை கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்கிற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இரட்டை கொலையில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. விசாரணையின் முடிவில் மேலும் பல பகீர் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. காணாமல் போன 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் கடலூரில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.